Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜி ஆஃப் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது? ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி எழுதுனீங்க? மேக்ஸிமம் 1 மார்க்கில் 14 மார்க்கில் எல்லாருமே 10 to 11 1 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எத்தனை 1 மார்க் எழுதுனீங்க, எத்தனை 1 மார்க் கரெக்டாக எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணேன். ஃபஸ்ட் 1 மார்க்கு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தேன். அதுக்கு ஆப்ஷனே இல்லாத கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் போதும், மேக்ஸிமம் கிரேஸ் மார்க் வரது நிறைய சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த ஆர்டர் எழுதிருக்கீங்களா பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆதி நீடல் காரிருள், செகண்ட் அடியகரம் ஐயாதல் பைங்கோல், இனமிகள் பெருங்கொடை, முன்னின்ற மெய்த்தெரிதல் செங்கதிர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் எதுவுமே இல்லாதனால மேக்ஸிமம் கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. செகண்ட் ஒன் ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்குது. நம்ம சேனலில் போட்டிருந்த கொஸ்டின் மட்டும் தான் மேக்ஸிமம் வந்திருக்கும். ஸோ அதில் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் 1 மார்க் 8 தொகை நூல் 18 10 புறம் சார்ந்த நூல் சேரமன்னர் 17 சிறப்பிலை கூறுகள். இதுவும் இரண்டுமே சரி. 4வது கொஸ்டின் புக் இன்சைடு 14 வயதுக்குட்பட்ட அனைவரும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்படும் வலியுறுத்தி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 45. ஆக்குப்பெயர் விகுதி பெற சொல்லியது ஆசிரியர். மகிழ்ச்சியின் மைந்தம் போல டேஸ் நிலை அப்போ மருதியால் கெட்டவர்களை. 7th ஒன் கிளாசிக்கல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கலை சொல் பார்த்தீங்கன்னா செம்மொழி. எப்பயுமே ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது தான். பொருத்தமான இலக்கிய வடிவத்தை பார்த்தா யானை டாக்டர் குறும்புதினம். நெக்ஸ்ட் இப்போ 9th ஒன்று பார்த்தீங்கன்னா நெல் போல தொடர்பான இது எவ்வகை உண்மை பார்த்தா வினை. ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பற்று நீங்க இவனுக்கு உண்டாவது பற்றற்றலும் பற்றுவதால் உண்டாது பொருள்களின் துன்பம் அகலும் பற்றுக்கழகம். ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட் 11th வெண்சுவை இலக்கண குறிப்பு எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதா அது பண்பு தொகை. ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூல் இருந்தால் ஆப்ஷன் இ ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th ஒன்று கீழ்கண்ட புதிருக்கான விட பூவின் உறுப்பும் நானே புன்னகையின் பிறப்பிடும் நானே இதழ். ஆப்ஷன் இ. 14th ஒன்று பார்த்தீங்கன்னா தவறான இணைய தேர்வு மல்லி கூட்டல் இலை உயிர் கூட்டல் இது ஆக்சுவலாக புக்கில் வேறு இருக்கும். ஸோ அவங்க கிரியேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் 14 1 மார்க் நம்ம சேனலில் போட்டது மேக்ஸிமம் நிறைய ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 2 மார்க் எல்லாமே உங்களுக்கு பல டைம் சொல்லுங்கள். 2 மார்க்கு அதுக்கப்புறம் கேட்டிருந்தேன். நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய 4 மார்க் அணி எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஒரு எக்ஸாம்பிள் தான் பாயிரம் ரொம்ப முக்கியமான மருந்து, மனோன்மணியம், மதினா நகரம் ஒரு மாளிகை. இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மதிப்பு நாட்கள் தமிழ்நாட்டின் மாநிலமும் உவேசா அவர்கள் பயின்ற கல்வி ரெண்டுமே ஈஸியாக எழுதியிருக்கலாம். அடுத்து புணர்ச்சி செங்கையல் அணிந்துரை ரெண்டுமே சிம்பிள் தான். அதில் ஏதாவது ஒன்று எழுதினா போதும். சொல்லை பிரித்து சேர்த்து தொடர்மைக்கு தங்கை கால்நடை ரெண்டுமே ஈஸி தான். கலை சொல்லாக்கள் பொருள் தருக இது எல்லாமே நம்ம சேனல் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதாவது மொழித்திறமலை பயிற்சின்னு சொல்லிட்டு வரும். அது கோத்ரூ பண்ணி ஈஸியாக எழுதி பகுபது அறிந்து அரி இத்து இந்து இத்து குட்டல் ஓ. இந்த நான் உங்களுக்கு பல டைம் இது சொல்லிகிட்டே இருப்பேன். அரி பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இத்து இறந்த காலனே ஆண் முடிஞ்சால் பெயராச்சும் ஊன் முடிஞ்சால் மணியாச்சும் சிம்பிளாக எழுதி துய்த்தாலும் ஈஸியாக இத்து குட்டல் ஆ குட்டல் கம்பேர் பண்ணக்கூடியது தான். அடுத்து செய்தார் கண்டான் வென்றால் பேசினார் ஆகிய சொற்களுக்குள்ள இடைநிலை அவை எந்த காலத்தை குறிப்பிடுங்க. இத்து இட்டுன்னா கிறுக்கின்று ஆணினா இப்போ அதில் நம்ம பிரிச்சு எழுதினா போதும். என்னையே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிற்பக்கலை புக் பேக்கில் இருக்க செய்தி தொடர்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிற்பக்கலை மிகவும் அழகாக உள்ளது எழுதினா போதும். பாடல் வரிகளில் மோனை இயல்பு நயங்கள் எழுது. மோனைனா முதலில் இருந்தால் வளர்ந்து சொல்லும்போது வளர்ந்து வந்த வெண்ணில. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீண்டும் இயல்பு நயங்கள் சொல்லும்போது கடைசியில் ரொம்ப சிம்பிளாக மார்க் வாங்கியிருக்கலாம். அது கார்புலி வினாகுரி அமையும் ஒரு தொடர் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவாக எழுதக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்கு 2 சொற்கள் இதுவும் பேக்கில் இருக்கிறது தான். 2 4 மதிப்பு நாட்கள் பார்த்தீங்கன்னா இடஞ்சுட்டி பொருள் வர்க்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருத்தில் கணிது இது இருக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியம் 33வது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வில்வர்தன் பாடத்தான் வேணும். நெக்ஸ்ட் இன்குலாப் உலகிற்கு வேணும் ஒரு நானும் ஒரு இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 2 4 மதிப்பு நாட்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேதி கலப்பில்லா பூச்சிக்கொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா வேளாண் மந்திரம் 5 கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். அந்த கொஸ்டின் மூலம் இது கேட்டிருக்காங்க. அடுத்து ஜீவாயின் பேச்சுன்னு கட்டாயம் தான். இயற்கை உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரிகள் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அணி பாருங்க உருவகனையும் சொற்பொருள் பின்வரும் நிலையனையும் கேட்டிருக்காங்க. கட்டாயம் எழுதினா நயம் பாருடன் அது சிம்பிளாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பகுதி விகுதி இடையே நெகட்டிவ் பயன்படுத்தி சொற்களை கிரியேட்டிவாக இது புக் பேக் இருக்குது தான். மரபு சொற்களை தொடர்ந்து ரொம்ப முக்கியமான சொல்லணும். இதுவும் ரொம்ப சிம்பிள். அவசர கொடுக்கை முதலை கண்ணீர் கை தூக்கி விடுதல் காணல் இது எல்லாமே புக் பேக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. மொழித்திறன் பயிற்சி. அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தமிழாக்கம். இதுவுமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணோம். ஒர்க் வைல் ஒர்க் அண்ட் பிளே வைல் வேலை செய்யும் நேரத்தில் வேலை செய்ய வேண்டும், படிக்கும் நேரத்தில் படிக்கும். அந்த கான்செப்ட்னா இந்த பென் இஸ் மைட்டர் தன் சொல்றது பேனா கத்திமுனையை விட பேனாமுனை மிகவும் சிறந்ததுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா பேனாவோட இதை வச்சு எழுதணும். அடுத்து நை ஃபார் நை இதுவும் நம்ம ஆல்ரெடி சொல்லணும். பார்த்தீங்கன்னா நோபடி கேன் ஹர்ட் மீ வித்தவுட் எனி பர்மிஷன் இதுவும் ரிப்பீட் ஆகணும். இந்த டிரான்ஸ்லேஷன் ஆப்போசிட்டாக அது என்ன கொடுத்துருக்காங்க. செவி மாற்றுத்திறனாளிகள் மாட்டுனா இது அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட் 6 மதிப்பு எல்லாமே நம்ம சேனலில் போட்டதும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். காமெடி சிந்து வாழ்வின் உயிர் குருதின நீங்கள் கருதும் குரற்பகுதி திருக்குறள்லேருந்து ஒரு 6 மார்க் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி கேட்டிருந்தாங்க. பௌத்த கல்வி எக்ஸ்போர்ட் பண்ண கொஸ்டின் ஆனந்தங்க நாட்குறிப்பு சிந்தனை பட்டிமன்ற நிகழ்வுகளை
குன்றாமல் தொகுத்தெழுதுக பாரதிய இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எழுதி ஆன்சர் அப்லோட் பண்ணியிருந்தது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதியில் நன்னூலிருந்தும் குரலும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாகவே தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்து லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ மீன் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் கேட்டுருங்க. கட்டாயம் நல்லா எல்லாருமே நல்லா எழுதிப்பீங்கன்னா அடுத்தது வந்து 4 days இருக்குது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி அந்த லிங்க்குக்கான மெயின் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணி விட்றேன். கமெண்ட் பாக்ஸில் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான பேராகிராஃப் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் அப்லோட் பண்ண போகிறோம். நான் திருப்பி சொல்லவே ப்ரீவியஸ் இயர் பப்ளிகேஷன் 2019 2024 வரைக்கும் இருந்த எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் வித் ஆன்சர் அப்லோட் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின் பேப்பரும் நம்ம சேனலில் போட்டு அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பர் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போது ஈஸியாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the English exam and also remaining exam. All the best. Okay, thank you. Bye.